வணக்கம், டே டு டே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பன்னீர் டிக்கா சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. பன்னீர் டிக்கா சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள்: காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சீஸ் தேவையான அளவு, வெண்ணெய் தேவையான அளவு, கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், கிரீம் மயோனிஸ் 6 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், வெங்காயம் 2, குடைமிளகாய் 2, பிரெட். பன்னீர் 100 கிராம். ஒரு பவுலில் காஷ்மீர் மிளகாய் தூள் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கங்க. மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சை சாறு, உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ குடைமிளகாய் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ கலந்து வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ பன்னீர் சேர்த்து வதக்கிக்கங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கிரீம் மயோனிஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பிரெட் துண்டில் வெண்ணெய் தடவிக்கங்க. அது மேலே தயார் பண்ணி வச்சிருக்க பன்னீர் டிக்கா மசாலா சேர்த்து, சீஸ் சேர்த்து, ஒரு பிரெட்டில் வெண்ணெய் தடவி அது மேலே வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் எடுத்து வச்சிருக்க பன்னீர் டிக்கா பிரெட்டு சேர்த்து 2 பக்கமும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் டிக்கா சாண்ட்விச் தயாராகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க. இன்னைக்கு நாம் பன்னீர் டிக்கா சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க. இதே மாதிரி வேறொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டே டு டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.